வேலூர் மாவட்ட ஆட்சியருக்கு தமிழ்நாடு இளைஞர் கட்சியின் சார்பாக மனமார்ந்த நன்றிகள். என்ன மாவட்ட ஆட்சியருக்கு நன்றிகள்லாம் சொல்லி காணொலி போடுறோம் அப்படின்றது நிறைய பேர் யோசிக்கலாம். ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு தருணம் தான். ஏன்னா நம்ம நிறைய கோரிக்கைகளை மாவட்ட நிர்வாகத்துக்கு கொண்டு போய் சேர்த்துருப்போம், மனுக்களாக கொடுத்துருப்போம், பெட்டிஷன்ஸாக கொடுத்துருப்போம். அதெல்லாம் செயல் வடிவம் வர்றதுக்கு சிலதெல்லாம் செயல் வடிவமே வராமல் போயிடும். அது கோரிக்கையாகவே இருந்துட்டு போயிடும். பட் ஆனால் 10 நாட்களுக்கு முன்னாடி தமிழ்நாடு இளைஞர் கட்சி சார்பாக நான் மற்றும் என்னுடன் வேலூர் மாவட்ட செயலாளர் திரு ஆல்பர்ட், வேலூர் தொகுதி செயலாளர் திரு கார்த்தி 3 பேரும் 2 கோரிக்கை மனுக்களோட வேலூர் மாவட்ட ஆட்சியரை 10 நாட்களுக்கு முன்னாடி போய் சந்தித்தோம். நாங்கள் சந்தித்த அந்த நாள் மிகவும் ரொம்ப பிஸியாக இருந்தாங்க கலெக்டர் அவங்க. அன்றைக்கு கூட விவசாயிகளுடைய ஒரு முக்கியமான ஒரு மீட்டிங் போயிட்டு இருந்தது. ஸோ அந்த மீட்டிங்கில் இடைவெளியில தான் எங்களுக்கு அவங்கள பார்க்கக்கூடிய ஒரு நேரம் கிடைத்தது. அதுவும் அவங்க அலுவலகத்தை விட்டு வெளியே வரும்பொழுது அவசரமாக அவங்க இங்கே போயிட்டு இருந்தாங்க. அந்த டைமில் நாங்கள் போய் பார்க்க முடிஞ்சது. வாங்க சார் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி பார்த்த உடனே கூப்பிட்டு பேசினாங்க. பேசிட்டு மனுவை கொடுத்தோம். மனுவை படித்து பார்த்துட்டு என்ன மனு அப்படின்றத உடனே புரிஞ்சுக்கிட்டாங்க. அதை நான் அவங்க கூட நடந்து வர அந்த ஒரு நிமிடத்திலே புரிஞ்சுக்கிட்டேன். ஸோ நம்ம கொடுத்த மனு அவங்களுடைய கண் பார்வைக்கும் அவங்களுடைய சிந்தனைக்கும் போயிருக்கு அப்படின்றத நான் அன்னைக்கே உணர்ந்தேன். இதற்கு ஏதாவது ஒரு தீர்வு கண்டிப்பாக கிடைக்கும் நம்பினா அதற்கு தீர்வாகத்தான் இன்னைக்கு நிறைய பேர் எனக்கு மெசேஜ் அனுப்பியிருக்காங்க, காணொலிகளும் எடுத்து அனுப்பியிருக்காங்க. காட்பாடி வாகாயம் பேருந்துகளில், அரசு பேருந்துகளில் தானியங்கி கதவுகள் டோர் அமைக்கப்பட்டிருக்கு. ஸோ இது கண்டிப்பாக மக்களுக்கு, மாணவ மாணவிகளுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்றத நாங்கள் நம்புகிறோம். ஏன்னா அந்த 2 கோரிக்கைகள் சொன்னோம் இல்லைங்களா, அதில் முக்கியமான ஒரு கோரிக்கை என்ன அப்படின்னா, பேருந்துகளில் மாணவ மாணவிகள் படியில் தொங்கிக்கிட்டு போகிறத தவிர்க்கும் விதமாக பீக் ஹவர்ஸ்னு சொல்லப்படக்கூடிய மாலை காலை இந்த 2 வேலையிலுமே அதிகப்படியான பேருந்து சேவை வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தோம். அதுலேயே இன்னொரு துணை கோரிக்கையாக என்ன வச்சுருந்தோம் அப்படின்னா, பேருந்துகளில் தானியங்கி கதவுகள் அமைக்கிறது மூலமாக அதிகப்படியான பயனாளர்களை பயணிகளை பேருந்துல ஏத்துறதை தவிர்க்கலாம். கதவுகள் மூடப்படும் பட்சத்துல அவங்களுடைய பாதுகாப்பும் உறுதி செய்யப்படும் அப்படின்றத நம்ம அந்த கோரிக்கையில வச்சிருந்தோம். 2வது கோரிக்கையா பாலாற்றை மீட்டெடுக்கணும் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு நீண்ட கால ஒரு கோரிக்கையாகவும் ஒன்று வச்சிருந்தோம். ஸோ இந்த 2 கோரிக்கைகளை வாங்கிட்டு அதை நடந்து படிச்சுக்கிட்டே வரும்பொழுதே அவங்க கேட்டாங்க, எந்தெந்த ரூட்ஸ்ல நீங்க அதிகமான பஸ்ஸஸ் எக்ஸ்பெக்ட் பண்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. ஸோ அப்பவே எனக்கு புரிஞ்சது, ஓகே இவங்க கண்டிப்பா இதுக்கு செவி சாய்ப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய பதில்களையும் நான் கொடுத்துருந்தேன். ஆனா 10 நாட்களுக்குள்ளாரவே அதற்கு ஒரு தீர்வு கிடைக்கிற மாதிரி ஒரு அரசு ஒரு நடவடிக்கை எடுக்குது அப்படின்னும் போது உண்மையிலேயே மகிழ்ச்சிக்குரிய ஒரு விஷயம் தான். தமிழ்நாடு இளைஞர் கட்சி சார்பாக அவர்களுக்கு வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் நன்றிகளையும் தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கோம். ஏன்னா இந்த மாதிரியான கோரிக்கைகள் பலவும் கிடப்பில் போடப்பட்டு அது கோரிக்கைகள் தூசாகவே போயிடும். ஸோ ஆனால் இன்று அதுக்கு செவி சாய்க்கப்பட்டிருக்கு, மக்கள் பயன்பாட்டுக்கு வந்திருக்குன்னும் போது உண்மையிலேயே மகிழ்ச்சியா இருக்கு. வாழ்த்துக்கள் சொன்ன அனைத்து நல்லுள்ளவங்களுக்கும் நன்றிகள். மக்கள் உடைய எந்த ஒரு தேவைகளையும் சரியான வகையில சரியான முறையில கொண்டு போய் சரியான நபர்கள்கிட்ட சேர்க்கும் பட்சத்துல அது நடைபெறும் அப்படின்றதுக்கு இது ஒரு முன்னுதாரணம். இன்னொரு விஷயம், இந்த கோரிக்கை மூலமா பேருந்து ஓட்டுநர்கள், நடத்துனர்கள் இவங்க 2 பேருக்கும் இன்னொரு கோரிக்கை நான் வைக்கிறேன். எனக்கு ஒரு காணொலியை நான் இப்போ ப்ளே பண்ணிட்டு இருக்கேன். அந்த காணொலியில பார்த்தீங்கன்னா டோர் மூடுறதுக்கு முன்னாடியே வண்டி மூவ் ஆகி போயிட்டு இருக்கு. ஸோ எந்த ஒரு அரசு திட்டமும் மக்கள் நல திட்டங்களும் செயல்பாட்டுக்கு வருது அப்படின்னா அதை பயன்படுத்தக்கூடிய மக்களும் அதை செயல்படுத்தக்கூடிய அரசு ஊழியர்களும் சரியா செயல்பட்டாங்க அப்படின்னா அதை அந்த ஒரு பயன்படுத்தினாங்க, சரியா பயன்படுத்தினாங்க அப்படின்னா கண்டிப்பா அது ஒரு நல்ல திட்டமா இருக்கும். இந்த மாதிரி பேருந்து மூவிங்ல, அதாவது டோர் போடாம மூவ் பண்றது பட்சமா சிலர் அதுல இருந்து தவறி விழுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. நம்ம டோர் போட்டதுக்கு முக்கிய காரணம் பேருந்துல எல்லாரும் பாதுகாப்பா ஏறினதுக்கு அப்புறம் அந்த கதவு மூடப்பட்டு அதுக்கப்புறம் அந்த பேருந்து இயக்கப்படணும் அப்படின்றதுக்காக தான். ஸோ பயணிகள் ஏறுறதுக்கு முன்னாடி நீங்க இயக்கிறத கொஞ்சம் தவிர்க்கிறது நல்லது. எல்லாரும் ஏறிட்டு அதை உறுதிப்படுத்தி டோரை மூடிட்டு நீங்க மூவ் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கும் ஒரு டென்ஷன் குறையும், கம்மியாகும் அப்படின்னு நான் நம்புறேன். ஏன்னா இந்த மாதிரியான விஷயங்கள் பள்ளி நேரங்கள்ல, கல்லூரி நேரங்கள்ல உங்களுக்கு எந்த அளவுக்கு சுமையா இருக்கும் அப்படின்றதும் நாங்கள் உணர்ந்துதான் இந்த கோரிக்கையை வச்சிருந்தோம். ஏன்னா பள்ளி நேரங்கள், கல்லூரி நேரங்களில் பள்ளி மாணவர்கள் கிட்ட நீங்க பேச முடியாது. நீங்க ஏதாவது பேசினா அது எதிர் பேச்சா வரும். அப்புறம் அது ஒரு சண்டைகளில் போய் முடியறதையும் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள், மாணவர்கள் நீங்க இறக்கி விட்டுட்டு பேருந்து இயக்கவும் முடியாது, அவங்கள ஏற்றிக்கிட்டு படியில் தொங்க விட்டு நீங்கள் பயணிக்கவும் முடியாது. ஸோ இந்த மாதிரி தர்ம சங்கட நிலைகளை போக்குறதுக்காக இந்த கதவுகள் பொருத்தப்பட்டிருக்கு. அதை சரியாக பயன்படுத்துவீங்க, மெயின்டெனன்ஸ்லாம் நீங்கள் பத்திரமா பார்த்துக்குவீங்க அப்படின்னு நம்புகிறேன். இந்த காணொலி மூலமாக திறன்பட உடனடியாக செயல்பட்ட மாவட்ட ஆட்சியருக்கும் மாவட்ட நிர்வாகத்துக்கும் நன்றி தெரிவிக்கிறதோட மக்களும் அதை சரியாக பயன்படுத்திக்கணும் அப்படின்றத வேண்டுகோளை வைக்கிறோம்.
நான் உங்கள் வேலூர் என்கேஆர். இந்த காணொலியை பற்றினா உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மேலும் அடுத்தடுத்து மக்கள் பிரச்சனைகளை நம்ம பேசுவோம். நன்றி.